எடப்பாடியார் சிரிச்சு பேசுகிற ஓடோடி வந்து உதவி செய்யக்கூடிய வேட்பாளர்கள் நம்முடைய கழக வேட்பாளர், கூட்டணி வேட்பாளர்கள். இன்றைக்கு ஸ்டாலின் பேசுவது தமிழ்நாட்டுக்கும் டெல்லியில் இருக்கிற என்டிஏக்கு தான் போட்டியா. ஏங்க இப்ப தேர்தல் எங்க நடக்குதுங்க? நல்லா சத்தமா சொல்லுங்க. தமிழ்நாட்டில் நடக்குது. இது எந்த தேர்தல்? சட்டமன்ற தேர்தல் தானே. இந்த முதலமைச்சருக்கு அது கூட தெரியல. இப்படிப்பட்ட முதலமைச்சர் நாட்டை ஆண்ட அந்த நாடு நல்லா இருக்குமா? தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வருவதற்காக நடைபெறுகின்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல். இந்த சட்டமன்ற தேர்தலில் தெளிவுபடுத்திவிட்டு நம்முடைய கூட்டணி, ஏற்கனவே கூட்டணி நாம் அமைக்கின்ற பொழுது தெளிவுபடுத்திட்டோம். நாம கூட்டணிக்கு தலைமை அதிமுக. ஸ்டாலின் அவர்களே, இது தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்தல். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்றப்படுகின்ற தேர்தல். நான் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான குடிநீர் பிரச்சனை, வறட்சி. அந்த வறட்சியை போக்குன அரசு அதிமுக அரசு. இன்றைக்கு அதுக்கு அடுத்தது டெல்டா மாவட்டத்தில் புயல், வெள்ளம், விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. பல வீடுகள் புயலால் சேதமடைஞ்சது. பிறகு கொரோனா எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த கொரோனா வைரஸ் காற்றில் எளிதாக பரவக்கூடிய வைரஸ். அப்படி அந்த வைரஸ் பாதிக்கப்பட்டு விட்டா உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டுவிடும். ஒரு வருஷம் வெளியில் வர முடிஞ்சுதா? அப்ப அந்த காலகட்டத்தில் கூட விலைவாசி உயரல, மக்களுக்கு துன்பம் இல்ல, மக்கள் பாதிக்க கூடாது என்பதற்காக அம்மா உணவகத்தில் நாள்தோறும் 7 லட்சம் பேருக்கு சுட சுட உணவு கொடுத்தோம். விலை இல்லாம கொடுத்துங்க. கொரோனா காலத்தில் தொழிற்சாலை இயங்கல, தொழிலால் பாதிக்கப்படக்கூடாது, மக்கள் பாதிப்பு இருக்கக்கூடாது என்பதற்காக ரேஷன் கடையில் ஒரு வருஷம் விலையில அரிசி கொடுத்தோம், விலையில சக்கரை கொடுத்தோம், விலையில என்ன கொடுத்தோம், குடும்பத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்தோமா இல்லையா? வருமானமே இல்ல, தொழிற்சாலை இயங்கல, டாஸ்மாக் கடை திறக்கல, பத்திரப்பதிவு அலுவலகம் திறக்கல, ரோட் டாக்ஸ் இல்ல, ஜிஎஸ்டி இல்ல, 1 ரூபாய் வருமானம் இல்லாத போது கூட இந்தியாவிலே சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். தைப்பொங்கல் வந்தது அந்த காலகட்டத்தில். எல்லா இல்லங்களையும் தைப்பொங்கல் பொங்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு குடும்பத்துக்கு 2500 ரூபாய் நாங்க தான் கொடுத்தோம். கொடுத்தோமா இல்லையா? வருமானம் இல்லாத போதே கொடுத்தோம். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களை போல வருமானம் இருக்கின்ற பொழுது மக்களை சுரண்டி ஆட்சி அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இல்ல, திறமையான அரசாங்கம். செயல்பட்ட காரணத்தால் கொரோனா வைரஸ் காலத்தில் விலை மதிக்க முடியாத லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாற்றிய அரசு அதிமுக அரசாங்கம். கொரோனா காலத்தில் 40,000 கோடி கொரோனாவுக்காக செலவழிச்சோம். அப்ப கூட வரி உயர்த்தப்படவில்லை. ஆனா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில வருவாய் அதிகரிச்சிட்டது, வரி அதிகமாக போட்டாங்க. இன்றைக்கு மின்சார கட்டணம் 52% உயர்வு, ஆண்டுக்கு 5%, 3 வருஷத்துல 15% உயர்த்தி 67% மின் கட்டணத்தை உயர்த்திட்டீங்க. கடைக்கு பீக் ஹவர்ல டபுள் சார்ஜ் வசூல் பண்றீங்க. நகராட்சியில வீட்டு வரி 100% உயர்த்தப்பட்டு விட்டது, ஆண்டுக்கு 6% உயர்த்தப்பட்டிருக்காங்க. 2 வருஷம் 12% உயர்த்திட்டீங்க. அதிமுக ஆட்சி இருந்ததை விட இன்றைக்கு திமுக ஆட்சியில் வீட்டு வரி 112% உயர்ந்து விட்டது. கடைக்கு 150% வரி உயர்வு. அதிமுக ஆட்சியில் இருந்ததை விட 150% வரி உயர்வு, ஆண்டுக்கு 6% கூடுதல். அதுபோல குடிநீருக்கு வரி உயர்வு. குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். குப்பை கூட விட்டு வைக்கல. அப்படி ஒரு மோசமான அரசாங்கம் நாட்டுக்கு தேவையா?